ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ரிஜிஸ்டர்ட் மெம்பரில் இருந்து எப்படி நம்ம ப்ரைம் மெம்பராக அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டில் நீங்கள் ஓஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி இப்போ லாகின் பண்ணுறேன். ஸோ மொபைல் நம்பரை டைப் பண்ணி நீங்கள் என்ட்ரு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மொபைல் நம்பரில் ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணி கொடுத்தா போதும். ஸோ என்ட்ரு பண்ணி கொடுத்துட்டு நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ண அப்புறம் எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னா டவுனில் மெனூஸ் இருக்கும். அந்த மெனூஸில் நீங்கள் மெம்பரை கிளிக் பண்ணால் போதும். மெம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மெம்பர்ஷிப்பு வந்து ரிஜிஸ்டர்டுன்னு இருக்குது. ஸோ ரிஜிஸ்டர்டுன்னு இருக்கிறத எப்படி நான் ப்ரைம் மெம்பராக அப்கிரேட் பண்ணலாம்னா அது டவுன்லேயே வந்து அப்கிரேட் டு ப்ரைம்னு இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு இங்கே ப்ரொசீட் டு பேன்னு இருக்கும். ஸோ இந்த ப்ரொசீட் டு பேயில் நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்தா போதும். ஸோ கிளிக் பண்ணி கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பேமெண்ட் செக்ஷன்ஸ் லோட் ஆகும். ஸோ இங்கே வந்து உங்கள் யூபிஐ இல்லைன்னா வந்து இப்போ நெட் பேங்கிங் இல்லை வாலெட் வழியாக நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா வாலெட் வழியாக பே பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து யூபிஐ வழியாக நான் பே பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய யூபிஐ டீட்டெயில்ஸ் இங்கே என்டர் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ யூபிஐ டீட்டெயில் என்டர் பண்ணி கொடுத்துட்டு நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்து இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுள் பே யூபிஐ தான் நான் கொடுத்துருக்கேன். கூகுள் பேயில் ஆட்டோமேட்டிக்காக என்ன மெசேஜும் வந்துருச்சு. கூகுள் பேயில் கொஞ்சம் நேரத்தில் ரிக்வஸ்ட்டும் வந்துடும். சரிங்களா? ஸோ நான் கூகுள் பேயை இப்போ யூஸ் பண்ணிவிட்டு பே பண்ண அப்புறம் வந்து ஸ்விட்ச் பண்ணி இந்த ஆப்பில் என்ன கன்ஃபர்மேஷன் வருதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ பேமெண்ட் போட்டுட்டேன். ஸோ பேமெண்ட் பண்ண அப்புறம் அந்த ஆப்பில் போயிட்டு நம்ம ஓஷன் ஆப்பில் போயிட்டு நான் செக் பண்ணுறேன். ஸோ என்னோடய பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆகுது. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காகவே அதுவாகவே வந்து பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய மெம்பர்ஷிப் இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர்டுன்னு இருந்தது. நான் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ண அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரிஜிஸ்டர்டில் இருந்து ப்ரைம் மெம்பராக இப்போ என்னோடய ரிஜிஸ்டர்ட் மெம்பர் வந்து மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்படி தான் ஒரு ரிஜிஸ்டர்ட் மெம்பரில் இருந்து ப்ரைம் மெம்பராக எப்படி நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுன்னு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா?